அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிமொழிகளில் தடை செய்யப்பட்டவை பாகம் 4. இசை. அப்துர் ரஹ்மான் பின் ஹன்ம் அல் அஷ்ரி அவர்கள் கூறியதாவது, அபு அமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லது அபு மாலிக் அல் அஷ்ரி ரலியல்லாஹு அவர்கள் என்னிடம் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர்கள் என்னிடம் பொய் சொல்லவில்லை. அவர்கள் கூறியதாவது, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டேன், என் சமுதாயத்தாரில் சில கூட்டத்தார் தோன்றுவார்கள். அவர்கள் விபச்சாரம் புரிவது, ஆண்கள் பட்டு துணி அணிவது, மது அருந்துவது, இசை கருவிகள் இசைப்பது ஆகியவற்றை அனுமதிக்கப்பட்டவையாக கருதுவார்கள். இன்னும் சில கூட்டத்தார் மலை உச்சியில் தங்குவார்கள். அவர்கள் ஆடுகளை இடையன் காலையில் மேய்த்துவிட்டு மாலையில் அவர்கள் ஓட்டி செல்வான். அவர்கள் தன் தேவைக்காக ஏழை உதவி கேட்டு செல்வான். அப்போது அவர்கள், நாளை இங்கே வா என்று சொல்லுவார்கள். ஆனால் அல்லாஹு இரவோடு இரவாக அவர்கள் மீது மலையை கவிழ்த்து அவர்களுக்கு அதிகமானவர்களை அழித்து விடுவான். எஞ்சிய மற்றவர்களை குரங்குகளாக பன்றிகளாகவும் மறுமை நாள் வரை உருமாற்றி விடுவான். அறிவிப்பவர் அபு மாலிக் அல் அஷ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல்கள்: புகாரியில் 5590வது ஹதீஸ், ஃபயக்கி அஸ்னானுல் குஃப்ரா பாகம் 3 பக்கம் 272. சகுனம் பார்ப்பது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பறவை சகுனம் என்பது கிடையாது. சகுனங்களில் சிறந்தது நற்குறியே ஆகும் என்று சொன்னார்கள். மக்கள் நற்குறி என்பதென்ன என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அது நீங்கள் செவியூறும் நல்ல சொல்லாகும் என்று பதிலளித்தார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல்: புகாரியில் 5754வது ஹதீஸ். குறிக்காரர்களிடம் செல்வது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜோதிடர்கள் குறித்து சிலர் கேட்டனர். அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஜோதிடர்கள் பொருட்படுத்தத்தக்க ஒரு பொருளே அல்ல என்று பதிலளித்தார்கள். அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, அவ்வாறாயின் ஜோதிடர்கள் சில வேளைகளில் ஒன்றை பற்றி அறிவிக்க அது உண்மையாகி விடுகிறதே, அது எப்படி என்று வினாவினார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த உண்மையான வார்த்தைகளை ஜீன்கள் வானவர்களிடமிருந்து ஒட்டு கேட்டு வந்து தம் ஜோதிட நண்பனிடம் காதில் சேவல் கொக்கரிப்பது போல் போட்டு விடுகிறது. ஜோதிடர்கள் அதனுடன் 100க்கும் அதிகமான பொய்களை கலந்து விடுகின்றனர் என்று கூறினார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல்: புகாரியில் 6213வது ஹதீஸ். பச்சை குத்துதல். பச்சை குத்தும் பெண்ணுறுத்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொண்டு வரப்பட்டாள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் பொருட்டால் உங்களிடம் கேட்கிறேன், பச்சை குத்துவதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஏதேனும் செவியுற்றவர் யாராவது உங்களில் இருக்கின்றாரா என்று எங்களிடம் கேட்டார்கள்.
நான் எழுந்து இறை நம்பிக்கையாளர்களின் தலைவரே, நான் செவியேற்றிருக்கிறேன் என்று சொன்னேன். அதற்கு அவர்கள், என்ன செவியேற்றீர்கள் என்று கேட்க, பெண்களே பிறக்கும் பிறருக்கு பெண்களே பிறருக்கு பச்சை குத்தி விடாதீர்கள், நீங்களும் பச்சை குத்தி கொள்ளாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் செவியேற்றிருக்கிறேன் என கூறினேன். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரியில் 5946வது ஹதீஸ். ஒட்டி முடி வைப்பது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒட்டு முடி வைத்து விடுபவளையும் ஒட்டு முடி வைத்து கொள்பவளையும் பச்சை குத்தி விடுபவளையும் பச்சை குத்தி கொள்பவளையும் அல்லாஹு சபிக்கிறான் என்று, தன் கருணையிலிருந்து அப்பாற்படுத்துகிறான் என்பது இதன் பொருள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரியில் 5937வது ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணி, அல்லாஹ்வின் தூதரே, என் மகளுக்கு தட்டமை நோய் ஏற்பட்டு அதன் காரணத்தால் அவளுடைய தலைமுடி கொட்டிவிட்டது. அவளை நான் மணமுடித்து கொடுத்திருக்கிறேன். அவளது தலைமுடியுடன் ஒட்டுமுடி வைக்கலாமா என்று கேட்டார். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒட்டுமுடி வைத்து விடுபவளையும் ஒட்டுமுடி வைத்து கொள்பவளையும் அல்லாஹு சபிக்கிறான், தன் கருணையிலிருந்து அப்பாற்படுத்துகிறான் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். புகாரியில் 5941வது ஹதீஸாக பார்க்கலாம். சிலை தானாக செத்தவை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் போது அல்லாஹும் அவனுடைய தூதரும் மதுபானம், செத்தவை, பன்றி, உருவச் சிலைகள் ஆகியவற்றை விற்பனை செய்வதை தடை செய்துள்ளனர் என்று கூறினார்கள். அப்போது அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, செத்தவற்றின் கொழுப்புக்கள் கப்பல்களில் பூசப்படுகின்றன, தோள்களுக்கு அவற்றின் மூலம் மெருகேற்றப்படுகின்றன, மக்கள் விலைக்கேற்றி அவற்றை பயன்படுத்துகின்றனர். ஆகவே அதை பற்றி கூறுங்கள் என கேட்கப்பட்டது. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கூடாது, அது ஹராம் என கூறினார்கள். அப்போது தொடர்ந்து அல்லாஹு யூதர்களை தமது கருணையிலிருந்து அப்பாற்படுத்துவானாக. அல்லாஹு யூதர்களுக்கு கொழுப்பை ஹராமாக்கிய போது அவர்கள் அதை உருக்கி விற்று அதன் கிரயத்தை சாப்பிட்டார்கள் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரியில் 2236வது ஹதீஸ். முகத்தில் அடித்தல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் எவரையாவது தாக்கினால் முகத்தில் அடிப்பதை தவிர்க்கட்டும். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரியில் 2559வது ஹதீஸ். அல்லாஹு அல்லாதவர் பெயரில் சத்தியம் செய்வது.
எவர் சத்தியம் செய்ய விரும்புகிறாரோ அவர் அல்லாஹ்வின் மீதே தவிர வேறெவர் மீதும் சத்தியம் செய்ய வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏனெனில் குறைஷிகள் தம் முன்னோர்கள் மீது சத்தியம் செய்து வந்தார்கள். ஆகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் முன்னோர்கள் மீது சத்தியம் செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நூல் புகாரியில் 3836வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, எவற்றையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்களோ அவற்றிலிருந்து நாம் விலகி அல்லாஹ்வின் அருளை நாம் பெறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.